வெல்கம் டு யாரடவனி சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையிலேருந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் செனகல் அப்படின்ற பகுதியில் தக்கார் அப்படின்ற ஏரியாவுக்கு நம்ம வந்திருந்தோம். அது சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் பார்த்தோம். இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதுலேயும் இந்தியன் ருப்பீஸை வந்து இங்கே அவங்க ஊர் சீஃபாவுக்கு மாற்றுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது போக இப்போது வந்து உங்களுக்கு இந்த ஊரில் இன்சைட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இங்கே இருக்க பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க, அண்ட் தென் இங்கே இருக்க மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கேப்சர் பண்ணணுன்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ப்ரெஷர், ஸோ அதனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் பண்ண முடியல. பட் நான் போயிட்டு வரக்கூடிய இந்த டைமில் என்னால் முடிஞ்ச வீடியோவை உங்களுக்கு எடுத்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோடை தவிர்த்து மீதி இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மணலாக தான் இருக்குது. ஒரு டெசர்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. அதில் மக்கள் வீடு கட்டி இருக்காங்க. இது போக ஸ்ட்ரீட் சைடில் நிறைய கடைகள் இருக்குது, சின்ன சின்ன கடைகள். ஒவ்வொரு வீட்டு முன்னாடியுமே சின்னதாக ஒரு டீ கடை, ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் கடை, அது போக ஒரு சின்ன கிராசரி கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன கடையாக நிறையா வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலை, அது போக ஸ்நாக்ஸு, வேறு ஏதாவது சின்ன சின்னதாக வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க. அது போக வேறு எப்படி இருக்காங்க அப்படின்னா அங்கங்கே காய்கறி மார்க்கெட் இருக்குது. அதாவது அதில் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரியான பப்பாளி பழம், மாம்பழம், பனானா இது எல்லாமே இருக்குது. இது போக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன என் கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா கத்திரிக்காய் பார்த்தேன், புடலங்காய் பார்த்தேன், கொத்தமல்லி, அப்புறம் ஆனியனு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கேயும் கொஞ்சம் கிடைக்கிது. அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் நாங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண அலைஞ்சும் போது எங்களுக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாதனால நாங்கள் அங்கங்கே வழி கேட்டு தான் போனோம். அப்படி போகும்போது எங்களுக்கு திடீர்னு ஒருத்தர்கிட்ட வழி கேட்க போய் அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் யார் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. எங்கள் கூடயே நடந்து வந்து ஒரு 2-3 கடை ஏறி அந்த கடைங்களில் இவர் விசாரித்து கடைசியாக இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, பட் யூரோ பண்ணுறாங்க, யூஎஸ்டி பண்ணுறாங்க, இந்தியன் ருப்பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல அப்படின்ற தகவல் வரைக்கும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு அலைஞ்சு பண்ணி கொடுத்தாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட் சைடில் எப்படி இருக்குது, இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ மேற்கொண்டு வர வீடியோக்களில் அடுத்தடுத்து என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ண. நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு தனியாக ஆடியோ பேசி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த லைவ் வீடியோவில் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைவ் வீடியோவில் என்ன ஆடியோ இருக்கோ அதை உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த டீட்டெயில்ஸை
கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ஆடியோவும் மிக்சிங்கில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரிஜினல் வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ லெவலை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு வர வீடியோக்களை பாருங்கள். அடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.